ஹாய், குட் மார்னிங். இது எஸ்பி சேனல். நான் உங்கள் இனிய தோழி வசந்தி ரவி. இன்றைக்கி வந்து நம்ம கட்டி சோறு தான் பார்க்க போகிறோம். இது வந்து எப்படி செய்யலாங்கிற வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கட்டி சோறுனால் நம்ம அந்த காலத்துலலாம் ஊருக்கு போகும்போதோ இல்லை கோயிலுக்கு போகும்போதோ கட்டி சோறு செஞ்சு கொண்டு போவாங்க. அந்த மாதிரி ஒரு சாதம் கிடையாது. இது வந்து வீட்டில் நம்ம சலுப்பாக இருக்குது, இன்றைக்கி வந்து காய்கறி எதுவும் இல்லை, நமக்கு எப்போ பார் சாம்பார் ரசம் பொரியல் வச்சு வச்சு போர் அடிச்சிருச்சு, இன்றைக்கி ஏதாவது சிம்பிளாக செய்யலாம் அப்படிங்கிற நினைப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி ஒரு சாதம் செய்கிறதுக்கு தான் கட்டி சோறு. இந்த கால கட்டி சோறு இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து குக்கர் வச்சுக்கிட்டேன். குக்கர் வச்சு சும்மா இதுக்கு வந்து அதிகமாக மசாலா பொருட்கள் எதுவும் சேர்த்த வேண்டியதில்லை. கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 2 லவங்கம், பிரிஞ்சி இலை போட்டால் போதும். ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கிறேன். ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். போட்டு இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்குற அளவுக்கு நம்ம கிளறி விட்டுட்டு இருக்கணும். 2 நிமிஷம் மாதிரி நல்லா திருப்பி விட்டு நல்லா கிளறி விடணும். நல்லா வெங்காயம் வதங்கி வரணும். அப்போ தான் கட்டி சோறு டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 6 தக்காளி எடுத்து நான் அரைக்கிறதுக்கு முன்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கட்டும். டிஷ்ஷஸ் ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 6 தக்காளி, நீங்கள் எவ்வளோ ரைஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இது வந்து ரொம்ப நைஸாக அரைக்கணுங்கிற அவசியம் இல்லை. சும்மா கொஞ்சம் ஒரு 70% அந்த மாதிரி அரைச்சா போதும். எதுக்காக அரைக்கிறேன்னா, நாம் சாப்பிடும்போது தக்காளியோடைய தோல் வந்து நமக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் சாப்பிடும்போது. அதுக்காக தான் நம்ம அரைச்சிக்கிறோம். பாருங்கள், நல்லா தக்காளி வதங்கணும். இந்த ஸ்டேஜில் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கலாம். வீட்டில் அரைச்ச மிளகாய் அப்படி போட்டால் இன்னும் பெட்டராக இருக்கும். நல்ல மசாலா பொருட்கள்லாம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கணும். இந்த ஸ்டேஜில் கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாம். எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி வரணும். ஒரு 5 நிமிஷம் மாதிரி நல்லா கிளறி விட்டு வதக்கி விடணும். இதுக்கு வந்து நம்ம எந்த அளவுக்கு அரிசி எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். நான் 2 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துருந்தேன். அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கலாம். எல்லாம் கலந்து விட்டுக்கணும். தண்ணி நல்லா கொதிக்கிட்டு நான் அரிசி ஊற வச்சுருக்கேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். தண்ணி கொதிக்கிற வரைக்கும் நம்ம இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக வந்து நான் பாருங்கள், பேபி பொட்டேட்டோ தான் எடுத்து வச்சுருக்கேன். அதனால் வேக வச்சு உப்பு உரிச்சிக்கலாம். வேக வச்சு ஆற வச்சுருந்தோம். இப்போ நான் உரிச்சிக்கிறேன். உரிச்சு அதுவும் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ பாருங்கள், தண்ணி கொதிச்சிருச்சு. நம்ம ரைஸ் ஏற்றிக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு டைம் நம்ம செக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் கறி மசாலா போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம மூடி போட்டு மூடிடலாம். 2 விசில் விட்டால் போதும். பபுள்ஸ் வந்த வாட்டி விசில் போடுங்க, அப்போ தான் நல்லது. பாருங்கள், இது விசில் வந்துட்டு இருக்கட்டும். பாருங்கள், நல்லா விசில் வந்துடுச்சு. நான் இதை ஆஃப் பண்ணிடுறேன். இது ஆறட்டும். இந்த பக்கம் பாருங்கள், பேபி பொட்டேட்டோ வந்து நல்லா தோல் உரிச்சு வச்சுருக்கேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் ஃபேன் வச்சு ஆயில் ஊற்றி சோம்பு போட்டிருக்கேன். சோம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதுலேயே 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். இந்த பேபி பொட்டேட்டோ 2-3 டைம் நம்ம வேறு இதில் நம்ம செய்யலாம். பாருங்கள், பேபி பொட்டேட்டோ வந்து இதில் போட்டுக்கலாம். இதை வந்து ஃபோர்க் ஸ்பூன் இருந்தால் நடுவில் அப்படி குத்தி குத்தி விட்டு கூட செய்யலாம். அந்த மெத்தட்லேயும் செய்யலாம். ஒவ்வொரு டிசைனில் நம்ம செய்யணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். சோம்புக்கு பதிலாக நீங்கள் ஜீரகம் கூட போட்டுக்கலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு பதிலாக நம்ம பூண்டு, இஞ்சி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அந்த மாதிரி சேர்த்து செய்யலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் என்ன வேணும், இது கொஞ்சம் சிம்மில் வச்சு செஞ்சால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த ஆயிலே ஃப்ரை ஆகும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். 2 நிமிஷம் நம்ம மூடி வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா நல்லாயிருக்கும். நம்ம வந்து கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டுக்கலாம். கிளறி விட்டு நம்ம ஒரு 2 நிமிஷம் மாதிரி நம்ம மூடி வச்சிடலாம். அந்த ஆயிலே இது நல்லா வேகட்டும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அந்த
மசாலாவில் இறங்கி ரொம்பவே நல்லாயிருக்கும். கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம மூடி வச்சிடலாம். எதுக்காக தண்ணி தெளிக்கிறோம்னா அந்த மசாலாவில் உருளைக்கிழங்குல இறங்கணுங்கிறதுக்காக தான். இப்போ திரும்பவும் நம்ம கிளறி விட்டு மூடி விட்டுக்கலாம். காரசாரமான இந்த பேபி பொட்டேட்டோவுக்கும் நம்ம கட்டி சாதத்துக்கும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் காம்பினேஷன். பாருங்கள், நம்மளுடைய பேபி பொட்டேட்டோ ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஆயிலே ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்கள். திரும்ப 2 நிமிஷம் மூடி வச்சு நம்ம இப்படியே நம்ம செஞ்சு எடுத்து வச்சிட வேண்டியது தான். கொஞ்சம் லாஸ்ட்டாக நம்ம ஃபைனல் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி நம்ம மூடி வச்சிடலாம். இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரச சாதம் எதோட வச்சு கூட நீங்கள் சாப்பிடலாம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை மூடி வச்சிடலாம். நம்மளுக்கு பொட்டேட்டோ ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கம் பாருங்கள், குக்கர் நல்லா விசில் வந்து ஆவிலாம் அடங்கிடுச்சு. நான் திறந்து பார்க்குறேன் பாருங்கள், எவ்வளோ ஆவி வருதுன்னு பாருங்கள். சூப்பர் வாசனைங்க. நம்மளுடைய பேபி பொட்டேட்டோவும் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே ரொம்பவே நல்லாயிருக்கு. வெறுமனே சாப்பிடணும் போல் இருக்குது. நாம் இது ஒரு தட்டில் பரிமாறிக்கலாம். சுட சுட நம்மளுடைய கட்டி சாதம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். இது சைடிஷாக வந்து பேபி பொட்டேட்டோ ஃப்ரையும் தயிர் பச்சடியும் வச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். எதையுமே ரசித்து செய்யுங்க, ருசித்து சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். இது ஒரு தடவை செஞ்சிங்கன்னா நீங்கள் திரும்ப திரும்ப செஞ்சிட்டே இருப்பீங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டிஷ் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இதோட டேஸ்ட் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.